சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் அடுத்தடுத்து தொடர்ந்து நிர்வாகிகள் வெளியேறி கொண்ட வண்ணமாக இருக்கிறாங்க. இன்றைய தினம் கூட பார்த்தா கூட நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற்காக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. சீமான் ரஜினி அவங்களோட சந்திப்புக்கு பிறகு விஜய் அவங்களுடைய அரசியல் ஒரு பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியில் தற்போது பல்வேறு நிர்வாகிகள் வெளியேறுவதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது முதலே நடந்த பிரச்சனை. நெல்லையில் சாதி ரீதியாக பேசுனதுக்காக போடா மயிரேன்னு வெளியே பேசியிருக்காரு. அதன் விளைவாக முதலில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கூடுதலாக எல்லாருமே வெளியிருக்கான்னு நினைக்கிறேன். அதில் சில முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். அதில் ஏன்னா ஒரு கோணார் மகன் கோணாஞ்சல் என்னடா சிக்கல் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கார். ஏன்னா இவங்களோட உளவியலே முழுக்க முழுக்க சாதி வெறி பிடிச்ச ஒரு உளவியல் தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. இப்போ பாண்டியர்கள் யார் என்று தேவையா, இது சமூகத்தில் ஒரு பாட்டத்தை ஏற்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் பேச. அதாவது இப்போத்தான் சீமானுடைய அந்த சாதி வெறி மனோபாவம் இருக்கு இல்லையா, அது அப்பட்டமாக வெளிப்படுது. அதைத்தான் மெயினாக காரணம் சொல்கிறாங்க. என்னை கேட்டால் வெளியே வந்தவங்களில் பல பேர் பல காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிற காரணங்கள் பூராமே சீமானுடைய அந்தரங்க அசிங்கம்னா அரசியல் அந்தரங்க அசிங்கம் இருக்கு இல்லையா, அதை பூரா உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ஆழமாக யோசிக்கிற பொழுது இவ்வளவு நாளாக எப்படிறாங்க இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியது. இவர் சொன்னதுலேயே ரொம்ப இன்னொரு விஷயம் ரஜினியை பற்றி அதில் கூடுதலாக சொல்லியிருக்காரு. இப்போ இன்னொரு தகவல் முக்கியமான தகவல் வெளியே இருக்குது, நீங்கள் அதை முக்கியமாக பதிவு பண்ணுங்கள். பாண்டே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது என்டிகே அதிமுக பிஜேபி கூட்டணி ஆவது உறுதின்னு இருக்கார். கிட்டத்தட்ட நெருக்கி அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் ரஜினியை சந்திப்பு. ரஜினியை இவ்வளவு கழுவி ஊற்றுட்டு இன்னும் அசிங்கமாக சொன்னால் அவங்க ஆத்தா அப்பனை கூட மிக கேவலமாக பேசிவிட்டு அங்கே போய் ஒருத்தர் நிற்கிறானா எவ்வளவு கேவலமான ஜந்துவாக இருப்பான் அந்த சீமானுக்கு அடிப்படை அரசியல் நாகரிகம்லாம் இல்லவே இல்லைங்க. அன்னைக்கு கூட பாருங்கள் மாவீரருடைய அதுக்கு பிறந்தநாளில் அசிங்கமான வார்த்தையை சொல்லி பெண்கள். ஆனால் அதுக்கு அந்த கூறுகட்ட குப்பைகள் சிந்தனை மலடுகள் கைதட்ட நினைக்கும் போது எவ்வளோ பெரிய அபாயகரமான உச்சகட்ட நோயில் இருக்கா என்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இப்போ குறிப்பாக ஆர்எஸ்எஸ் முழு சங்கியாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி கூட்டு போனதுக்கான விஷயமும் அம்பலமாயிருச்சு. 1000 கோடி டீல் பண்ணிக்கான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது 1000 கோடி இருக்கிறது பில்டப் பண்ணுறான். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு 100 கோடி கொடுத்தாலே ஓவரு. 100 கோடி கொடுத்து எல்லாமே அடைச்சிட்டாங்க. அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் இந்த வருகிற 2026 தேர்தலில் அதிமுக பாஜக நாத்தாக்கா அப்படிங்கிற கூட்டணி செய்வதற்கான எல்லா வாய்ப்புச்சூழலும் உருவாகிவிட்டது. அதனுடைய அவரோட அன்பு இளவல் சீமானோட இளவல் இருக்கார் இல்லையா, பாண்டே பார்ப்பன தமிழர் இருக்கார்ல, அவர் அதை இன்றைக்கி உறுதி செஞ்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் உறுதி தான். அந்தளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கையில் இருக்கிறது. அவர் சங்கின்ற விஷயத்தையே கூட பார்த்திங்கன்னா சக தோழன் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெருங்கி விட்டார். 2024 பாஜக நாத்தாக்கா அதிமுக கூட்டணிங்கிறது உறுதி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இல்லை தனிச்சு போட்டியிடுவேன்ற பல்வேறு மேடைகளை சொல்லிட்டு தான் இருக்கான். இவன் ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவன் சொன்னதை என்ன ஒரு வாரம் கழிச்சு மாற்றி பேசுகிறது தானே. அப்புறம் அதை சொல்லிட்டான்னா அந்த ஆள் எதில் நியாயமாக இருந்திருக்கேன்னு சொல்லுவான். எதில் நியாயமாக இருந்திருக்கா அந்த ஆள்? ஒரு விஷயத்தில் சொன்னதில் நியாயமாக இருந்திருக்காரா? எதுவுமே கிடையாது. வேறு ஒன்றும் வேணாம். இதே விஜயை சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து வருது. அப்போ என்ன சொல்கிறாரு, தம்பி சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு பட்டணம் தம்பி, அது ரஜினி ஒன்று குத்தகை விட்டது கிடையாது. விஜய் சூப்பர் ஸ்டார் சொல்ல வர்றாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, அரசியலில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, அரசியலில் சூப்பர் ஸ்டார் நான், சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அவர், சூப்பர் ஸ்டார்ங்கிறது அவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த வாயை நம்பி நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க. இது வாயா? அது வாடகை வாய் கூட நம்ம ஒரு வாயை சேர்த்துடலாம். இது வாய் இல்லை, நாரவாய். பிழைப்புக்காக ஊற்றி கொடுப்பதற்கும் குடித்து கூத்தாடுவதற்கும் கொளுத்து தின்பதற்கும் உள்ள ஒரு வாய் இது. அதனால் இது எப்படி வேணாலும் மாற்றி பேசும். இதை நம்பி மட்டும் இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே, அவர் எப்படிலாம் சொன்னார், இன்றைக்கி எப்படிலாம் மாறி இருக்காருங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. அதன் ஒரு வகையாக தான் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லையில் உள்ள நிர்வாகிகள் விளையிருக்கிறார்கள். அவர் நல்லாவே கேட்குறாங்க. பாருங்கள், சங்கின்ற வார்த்தைக்கு இதனால் வர என்னை யாரை பாத்திரா சங்கின்னு சொல்கிற அப்படின்னு பொங்குனர். செருப்பை தூக்கிலாம் காட்டினார் மனுஷன். இப்போ எந்த செருப்பை கழட்டி சீமான் அடிக்கிறது? சங்கின்றது ஒன்றும் மோசமான வார்த்தை கிடையாது. அது ஒரு நண்பன் தோழன் அர்த்தம் இருக்குது. புது வியாக்கியான விளக்கம் சங்கியில் கூட இப்படி விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சீமான் சங்கி என்பது உறுதியாக இருக்குது. சீமான் 100% காவி கட்டிய சங்கியாக மாறிவிட்டார். அது இப்போதைக்கு கிளைமேக்ஸ் வருது.
அதாவது சீமான் போட்ட நாடகம் இருக்குல்ல, அது இப்போ ஓப்பன் ஆகுது. 2026 நிச்சயமாக அம்பலப்படுவார். ரஜினி கூட இவருக்கு வாய்ஸ் கொடுத்தா கூட ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. ரஜினி வயசு கொடுத்தா கூட அவருக்கு வெற்றி பெற முடியாத சூழல் இல்லையா? அப்படிலாம் வாய்ப்பு இல்லையே. ஏன் ரஜினி ரசிகரை நம்பி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க? என்னதான் சொல்கிறது, செத்தவன் கையில் வெத்தலாவை கொடுத்தான்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ரஜினி ரசிகர்லாம் பாதி பேர் செத்து போயிட்டான். சுகர் நோயாளியாக இருக்காங்க. அவன் ஆல்ரெடி மென்டலாக வேறு இருக்காங்க. அவர் உயிர் புழைச்சி வாழ்கிறதே பெரிய விஷயம். இது போய் இவர் சீமான் போய் அவர் நொட்டி, அவர் வந்து இவர் நொட்டி, இவர் கிழிக்கவா? சீமானுக்கு 2024 அரசியல் வாழ்வில் சமாதி உருவாகிவிட்டது. தம்பிகளே செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஒவ்வொரு செங்கலை எடுத்துக்கொண்டு சீமான் அரசியல் வாழ்க்கையை சமாதி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டமாக விளையிட்டே இருக்காங்க. இதில் வந்து இனி சீமானோட அரசியல் வாழ்வை யாராலும் தடுக்க முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, உனக்கு சோழி முடிஞ்சு. இது ஒரு புறம் இருந்தாலும் சமீபத்தில் நடந்த மாவீரர் நாளில் கூட காளியம்மாள் அவர்கள் கூட சீமான் அவர்கள் வந்து 10 நிமிடம் தான் பிரபாகரன் அவர்களை சந்திச்சாரு. 10 நிமிட உரை அந்த மாதிரியான ஒரு பேச்சு சொன்னது வந்து காளியம்மாள் சீமான் இடையேக்கான ஒரு போட்டி நிலவுவதாக. இந்த பஞ்சாயத்து முடியவே இல்லையா? வெளியிருக்கிறவங்க காரி துப்பிட்டான், ஈழத்தமிழரும் காரி துப்பிட்டான், இப்போ கட்சிக்குள்ளேயே காளியம்மாளும் காரி துப்பிருச்சு. அப்போ இருந்தும் கூட இந்த லோலாயி பைய சீமையா திருந்த மாட்டையாயா நீ? ஒரு முடிவுக்காங்களா முதல்ல நீங்கள்? டேய், நீ சந்திச்சது 10 நிமிஷமா, 6 நிமிஷமா, 3 நிமிஷமா? ஏன்னா நேற்று தோலை திருமச்சந்தில் என்ன சொன்னாலும் 3 நிமிஷம் தான் அவன் பார்த்தேன் என்றார். குளத்தூர் மணி 2 நிமிஷம் தான் என்றார். காளியமாக 10 நிமிஷங்கிறது. நீ வந்து மணிக்கணக்காக அளந்து விடுற, மணிக்கணக்காக வருஷக்கணக்காக அளந்து விடுற. ஆமக்கர்லேருந்து இட்லி கறி வரை நேற்று என்னமோ ஒரு அளவு கூட்டினேன். அந்த கதையை கேட்க முடியல. அவ்வளவு நேற்று ஒரு கதையை சொல்கிறேன். அப்போ உண்மையை உன் கட்சிக்காரரே காளியமாகவே காரி துப்பிய பிறகும் கூட கொஞ்சம் கூட சூடு சொரணா மானா வெக்கம் எதுவுமே இல்லாமல் திரும்ப திரும்ப நீ பொய் சொல்கிறன்னா இந்த வாய் என்ன செய்கிறது? இந்த அரசியல் பன்றி என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் சந்தித்தது என்னமோ அதிகபட்சம் நான் சொல்கிறேன் அந்த 2 to 10 நிமிஷத்துக்குள்ளதாங்கிறது கன்ஃபார்ம். சரிங்களா? யாருமே தகவலை எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி நான் எவிடன்ஸ் இருந்தால் நீ சரியான ஆம்பளை, அவன் பாயிண்டாப்பில் கேட்குறேன், அந்த ஆள் பாயிண்டாப்பில் கேட்குறேன், சரியான ஆம்பளை எவிடன்ஸ் தூக்கி போடு. நான் 4 கணக்காக இருந்தேன், அரிசி கப்பலை சுட்டேன், தூக்கி போடுற ராஜா. முதல்ல போட முடியாது. நீ ஒரு போட்டாவுக்கே அந்த ஆள்கிட்ட உக்கி போட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி கதறி வாங்கியிருக்க. அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அது கூட ஒரு பக்கம் ஃபேக்குன்னு சொல்லி ஒரு நியூஸு முன்னாள் தளபதி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. இப்படி இருக்கும்போது சீமான் யார் என்று வேறு யாரும் அம்பலப்படுத்தவில்லை. சீமான் வாயே அவரை யார் என்று அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கி அரசியல் சூழல் நிச்சயம். அதனால் இனி வந்து சங்கி சீமான் என்று அவர் அன்போடு அழைக்கப்படுவார் என்பது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. 2026 தேர்தலில் கன்ஃபார்மாக பாஜகவோடு கூட்டணி செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை 7, 8, 9 பொருத்தங்களும் சீமானுக்கு கைவிடு வந்து விட்டது. தன்னை யார் என்று அறிவித்து விட்டார். இதுலேயே இன்னொரு விஷயம் வேறு. அந்த நெல்லை கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, அவர் அப்படி அதாவது கோணாரமையம் கோணாஞ்சலுக்கு என்ன சிக்கல்னு சொன்னால் நல்லா கேட்டாங்க. அப்போ செபாஸ்டியன் மகன் சைமன் சொல்லி நீ ஏன் சொல்லிக்க மாட்டேன், நாடாரம் ஏன் சொல்ல மாட்டேன், நீ சைமன் நாடாரமையன் சைமன் நீ ஏன் சொல்லு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ சைமன் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காரு. இவரோட பாஸ்போர்ட்டு, ஓட்டு ஐடி, மற்ற அந்த வேட்புமனு தாக்கல் எல்லாமே சைமன் தான் இருக்குது. சைமன் செபாஸ்டியன் சீமன். என்ன மானாவுக்கு நீ உன்னுடைய மதத்தை மறைக்கிற? ஏன் நீ கிருஷ்ணன் தமிழ் தேசியம் பேசக்கூடாதா? அப்படி என்னடா மயிர் தமிழ் தேசியம்? அது கிறிஸ்தவராக நல்ல பல பேர் சொல்லிட்டாங்க, பல தமிழ் தேசியர் சொல்கிறாங்க. கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாகவோ இந்துவாக இருப்பதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் தேசிய கருத்தியலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ நான் என்ன மானாவுக்கு நீ இந்து வேஷம் போடுறேன்றேன். அப்போ என்ன மானாவுக்கு நீ சங்கி வேஷம் போடுறேன்றேன். அப்போ என்ன கூந்தலுக்கு நீ போய் இந்து கோயிலுக்கு மொட்டடுறேன்றேன் நான். சரியா? ஆக சீமான் வந்து அம்பலப்பட்டு விட்டார். இப்போ சைமன் சீமானுக்கான ஆதாரங்கள் நிறையா கட்டி கிடக்கு. அதையுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம களஞ்சியம் காரிச்சிப்பு இருக்கிற முன்னாலே ஒரு பேட்டியில் அவர் இதை யாராலும் மறைக்க முடியாதுங்க. அவர் வந்து நிச்சயமாக என்ன சொல்கிறது, இதை விட கொடுமை இன்னொரு விஷயம் அமலப்பட்டிருக்காருன்னா, முன்னாள் தளபதி நம்ம வெளியிட்ட ஆடியோவோட பார்த்தீங்கன்னாக்கா அவர் பூர்வீகமாக மலையாளத்தை கொண்டவர் அப்படிங்கிறதையும் உடச்சிக்காங்க. அப்போ பிறப்பால் நீ வந்து ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிற, உன் பொண்டாட்டி தெலுங்கச்சி, நீ மலையாளி, ஆனால் நீ பேசுகிறது தமிழ் தேசியம். வெக்கமாக இல்லையா சீமான் உங்களுக்கு? இது யோசிச்சு பாருங்கள். வெக்கம், மானம், சூடு, சுரணை இப்படி எதுவுமே கிடையாதா? இவ்வளவு அவுத்து போட்டால் அரசியல் ஆடணும். ஆக சீமான் வந்து தன்னைத்தானே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னை தெருவில் இழுத்து விட்டிருக்கிறார். அது 2026 சீமானுடைய சோழி என்பது முடிவது உறுதி.
பல்வேறு மாவட்டங்கள் வந்து மாவட்ட செயலர் வந்து அடுத்தடுத்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் கூட வர இருக்கிறது. சீமான் அவர்கள் வந்து அப்போது என்ன நிலைப்பாடு எடுப்பார்? ஏன்னா மாவட்ட செயலர் இல்லாமல் எப்படி ஒரு மாவட்டங்கள்லையும் பிரச்சாரம் செய்ய முடியும், கட்சியை அடுத்த கொண்டு போக முடியும்? நீங்கள் இந்தியாவில் உள்ள மற்ற கட்சிகளை மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவன் மாவட்ட செயலெல்லாம் தூக்கி எவ்வளோ காலம் போச்சு. இப்போ மண்டல பொறுப்பாளர், தொகுதி செயலாளர், இப்போ எங்கள் மேலூர் வட்டத்துக்கு பார்த்தீங்களா, மேலூர் வட்டத்துக்கு மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. வட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் போட்ட ஒரே அதிபர் யாருன்னா சீமான் தான். அதையும் இந்த கூரோட குப்பைகள் நம்ம அந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க, இந்த பொறுப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அது நம்பிக்கிட்டு இருக்குங்க. பகுதியாக பிரிச்சுட்டேன். ஏன்னா அந்த ஆளுக்கு ஒரு சைக்காலஜி என்னென்னா, தன்னை தாண்டி நீ எவனும் ஒரு ஐக்கன் ஆகிடக்கூடாது, மாவட்ட செயலாளர் யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்ததுனால தான் அவர்கள் இருக்கிற தக்க வைக்க கொள்ள முடியாமல் மட்டுமல்ல, எப்படியுமே ஒரு மாவட்ட செயலர் ஒரு பொறுப்பு கொடுத்ததாங்க எல்லா கட்சியும் வலுவாக இருக்க காரணம் என்னென்னா மாவட்ட செயலாளர் தான். அந்த மாவட்டத்துக்கான அடிப்படை கட்டமைப்பை உடைச்சினாக்க எவன் இருப்பேன். அதனால் இவருக்கு மாவட்ட செயலாளர் எங்கேயும் கிடையாங்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து புற தொகுதி பொறுப்பாளர், மேலூர் வட்ட செயலாளர், இந்த வண்டு முறிஞ்சு வட்ட செயலாளர் வண்டு முறிஞ்சு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரித்து நாசம் பண்ணிட்டார். சரிங்களா? அதனால் இன்னமும் பாருங்கள், இன்னமும் ஓரிரு மாதங்களில் மிக முக்கியமான கூட வெளியாகிறாங்க. அதில் காளியமாகவும் வெளியேறதுக்கான வாய்ப்பு சொல்ல இருக்குது. ஏன்னா அது வந்து கரடியே காரி துப்பிருச்சுன்ற மாதிரியா இந்த 10 நிமிஷம் மேட்டரில் சீமான காரி துப்பிருச்சு. ஆனாலும் கூட இந்த ஜந்து என்ன பண்ணுது, முகத்தை வலிச்சு எடுத்துட்டு நான் பல மணி நேரம் பார்த்தேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கதையும் சில ஜென்மங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது. மூளை நரம்பு சற்றேன்னு வேலை செய்தால் நிச்சயமாக வெளியேறுபவர்கள் அவருடைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நீ அரசியல் சாதிக்கணும் இல்லையோ, உங்கள் சொந்த வாழ்க்கையாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லாதவர்கள் நாசமாகத்தான் போக வாய்ப்பு இருக்கிறது. அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நன்றி சார். நன்றி.